குக்கர்ல சாதம் வைக்கிறது நல்லதா இல்லாட்டி பாத்திரத்தை சாதம் வடிக்கிறது நல்லதா இல்ல இது ரெண்டுல சாதத்துல எதை சாப்பிட்டா நம்மளோட வெயிட் குறையும்? இன்னும் குக்கர்ல சமைக்கவே கூடாத சில காய்கறிகள்லாம் இருக்கு. இப்படி குக்கரை பத்தி எதுவுமே தெரியாம குக்கர்ல சமைச்சா கெட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க. சரி சொல்லு, அது என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். சுகந்தி, முதல்ல குக்கர்ல ஏன் சாதம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோ. இப்ப நம்ம வீட்டுல இருக்க அரிசியவே எடுத்துக்கோ. ஏன் இந்த ஒரு அரிசி எடுத்துக்க, இதுல வெளியே இருக்கக்கூடிய லேயர்ல 10 இருந்து 15% மாவுச்சத்து இருக்கும், அதாவது கார்போஹைட்ரேட் சத்து இருக்கும். மீதி இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இந்த உள் லேயர்ல தான் இருக்கும். அதாவது 85 இருந்து 90% மாவுச்சத்து உள்ளுக்கு தான் இருக்கும். இப்ப நம்ம பாத்திரத்துல போட்டு வடிச்சோம் அப்படின்னு வையேன், அந்த சூட்டுல கொதிக்கும் போது வெளியே இருக்கக்கூடிய அந்த 10 இருந்து 15% மாவுச்சத்து மட்டும் சூடாகி தண்ணியை வடிக்கும் போது வெளியே போயிடும். அப்ப மீதி இருக்கக்கூடிய 80 இருந்து 95% மாவுச்சத்தை மட்டும் தான் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே குக்கர்ல யோசிச்சு பாரு, அரிசியை போட்டு தண்ணியை ஊத்தி மூடி வச்சிருவோம், அப்புறம் வெந்ததை எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். அப்போ எந்த ஒரு தண்ணியும் வெளியே போகாததால மொத்தமா 100% மாவுச்சத்தையும் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் குக்கர்ல சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னா வடிச்சு சாப்பிடறதை விட இதுல சாப்பிடும் போது நம்மளோட உடம்பு வெயிட் போடுதுன்னு சொல்றாங்க.